Hola! Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holidays. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, CSE with specialization in AI and ML and data science and cyber security. GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone, everywhere. சென்னையில் நடந்த ப்ரீ வெட்டிங் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், ரிசப்ஷன் எல்லாமே ஒவ்வொரு தான். இதுக்கப்புறமா எனக்கு கல்யாணத்துக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆக்ட்ரஸ் வரலட்சுமி சரத்குமார் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கூடிய சீக்கிரமாக தனக்கு கல்யாணம் தாய்லாண்டில் நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃபேமிலியோடு சேர்ந்து ஒரு ஃப்ளைட்டை புக் பண்ணி அதில் 300 பேர்கிட்ட ட்ராவல் பண்ண வீடியோவை தான் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. ஆக்ட்ரஸ் வரலட்சுமி சரத்குமாருக்கும் நிக்கோலாஸ் சச்தேவுக்கும் ரீசெண்டாக என்கேஜ்மெண்ட் நடந்து முடிச்ச நிலையில் லாஸ்ட் வீக் தான் இவங்களுடைய ப்ரீ வெட்டிங் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா சங்கீத், ஹல்தி, மெஹந்தி, ஃபைனலி எல்லா செலிபிரிட்டிஸையுமே இன்வைட் பண்ணி ஒரு கிராண்டான ரிசப்ஷன் எல்லாத்தையுமே கண்டக்ட் பண்ணி முடிச்சிருந்தாங்க இல்லையா. ஸோ இவங்களோட கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாளைக்கு தான், அதாவது ஜூலை 10 அன்னைக்கு தான் இவங்களுடைய கல்யாணம் நடக்க இருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அதுவும் தாய்லாண்டில் இவங்க நினைச்சபடியே ஒரு டெஸ்டினேஷன் வெட்டிங் அதான் பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. நிக்கோலாஸ் சச்தேவுடைய ஃபேமிலி எல்லாருமே தாய்லாண்டில் தான் செட்டில்ட் அப்படின்னும், அதனால தான் இவங்களுடைய கல்யாணத்தை கூட தாய்லாண்டில் நடத்த இருக்காங்க அப்படின்னும். அண்ட் வரலட்சுமிக்கு தாய்லாண்ட்னா ரொம்பவே பிடிக்குமா, அங்கே இருக்கிற ஃபுட்ஸாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற பிளேசஸ் எல்லாமே ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றதுனால தான் அந்த பிளேஸ்லேயே தனக்கு மேரேஜ் நடக்கணும் அப்படின்னு வரலட்சுமி ஆசைப்பட்டிருந்தாங்க. அப்படின்றதுனால தான் நிக்கோலாஸ் சச்தேவ் அந்த பிளேஸில் வரலட்சுமியை கூட்டிக்கிட்டு ஒரு டெஸ்டினேஷன் வெட்டிங்கை பிளான் பண்ணி இப்போது பிளான் பண்ணபடி அவங்க ஃபேமிலி அத்தனை பேருமே ஒரு ஃப்ளைட்டில் கிட்டத்தட்ட 300 பேர்கிட்ட எல்லாருமே ஒரு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி தாய்லாந்து வரைக்குமே போயிருந்திருக்காங்க. அதில் வரலட்சுமி சரத்குமார் வந்து தாய்லாந்துக்கு போக போகிறோம் அப்படின்னும், பிரைடான வரலட்சுமியை தவிர்த்து எல்லாருமே பிளாக் டிஷர்ட் வந்து வியர் பண்ணியிருந்திருக்காங்க, பிரைட் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வரலட்சுமி தன் அப்பாவான சரத்குமாரோட சேர்ந்து நிற்கும் போது வரலட்சுமி வந்து ஒயிட் கலர் டிஷர்ட்ல பிரைட் டு பி அப்படின்ற டிஷர்ட்டுமே வியர் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் பிரைட் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லி சரத்குமார் பிளாக் கலர் டிஷர்ட்டுமே வியர் பண்ணியிருந்திருக்காங்க. இதெல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, எல்லாருமே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கல்யாணத்துக்கு புறப்படுறோம், தாய்லாந்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்பவே சந்தோஷத்தோட செலிப்ரேட் பண்ணி தான் இந்த மூமெண்ட்டை அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில். சொல்ல போனோன்னா இதுதான் அவங்க சிங்கிளாக இருக்கக்கூடிய லாஸ்ட் டே போல். நாளைக்கு இவங்களோட கல்யாணம் வந்து பிரம்மாண்டமாக தாய்லாண்டில், அதுவும் பீச்சோரமாக இருக்கிற ரெசார்ட்டில் தான் நடக்க இருக்கு அப்படின்னும், 300 பேர்கிட்ட கலந்துக்குவாங்க அப்படின்னும், அவங்க எல்லாருமே அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் மட்டும்தான் அப்படின்னும், அந்த இடத்துலையுமே டான்ஸ் ஆடி பயங்கரமாக எல்லாருமே சந்தோஷமாக ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்களாம். அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸுமே நடந்திருக்கு அப்படின்னும், ஃபைனலாக இன்னும் ஒரே ஒரு வாட்டி கூட தாய்லாண்டில் ப்ரீ வெட்டிங் இவெண்ட்டுமே நடக்க இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன எப்படி நடக்க போகுது, அவங்களோட ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்க போகுது, வரலட்சுமி அங்கே போயிட்டு அந்த கல்யாண மேடைக்கு வரும்போது டான்ஸ் ஆடிட்டே வருவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே நம்ம பொறுத்திருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் மூலமாக ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்படியே இந்தியா கிளட்ஸ் விட நினைச்சிருங்க. அண்ட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பாடி ஷேமிங் அப்படிங்கிறது எப்போவுமே நடந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஸ்ருதி ஹாசன் அவங்க வந்து போஸ்ட் போட்டிருந்தாங்க, என்ன பண்ணாலும் ஏதாவது சொல்கிறீங்களே, ஒல்லியானா சொல்கிறீங்க, இப்படியானா சொல்கிறீங்க, முடியமாத்தினா சொல்கிறீங்க, எது பண்ணாலும் ஏதாவது சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக போஸ்ட் போட்டு இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி உங்களுக்கு I agree with that because it's like a no-win situation for women. எது பண்ணாலுமே தப்பு. ஃபர்ஸ்ட் நான் வந்து குண்டா இருக்கும், மேடம் ரொம்ப குண்டா இருக்கீங்க, இப்போ நான் ஐயோ எங்க இவ்வளோ ஒல்லிட்டீங்க. ஸோ அதாவது it's a constant battle for women, which I feel somewhere you need to stop caring. So I stopped caring. I don't do anything for anybody. I do it for myself. எனக்கு I want to get into a healthy fit zone, so I went to a dietitian. I'm doing a very healthy diet. I am not starving myself or making myself look thin for cinema. In fact, I did a lot of films when I was big made and I said, you happy you take me? I said, I'm not forcing you to take me in the movie. I am very comfortable in my skin. The industry has, நீங்கள் இப்படி இருந்தால் தான் அவங்களால பண்ண முடியும், கொஞ்சம் வெயிட்டை குறைச்சா தான் அவங்களை ஏற்றுப்பாங்க. இப்போ குஷ்பு மேம், நமிதாலாம் வந்து அவங்க அந்த வெயிட் வச்சு தான் பண்ணுறாங்க, அவங்க கோயிலாக கட்டிட்டாங்க அவங்களுக்கு. ஸோ நத்திங் இட்ஸ் பேட் ஆர் குட். மை பாயிண்ட் இஸ் தட் யூ ஷுட் பி கம்ஃபர்டபுள் இன் யோர் ஸ்கின் and do what is comfortable to you. அண்ட் கான்ட்ரவர்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரேன் அவங்களுக்கு வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ட்வீட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபாதர் விஷயத்தில் வந்து நிறைய ட்வீட்ஸ் வந்து ரொம்ப ஹர்ட்டிங்காக போடுறாங்க இல்லையா. But see, Rhea is a very strong girl and she knows how to handle herself. People say whatever they have to say invariably. So the thing is, a lot of people think Radhika is my mother. She's not my mother. She's my dad's second wife, and I'm happy that they're working things out together. And this day and age, everybody has to move on. But doesn't mean that I hate Radhika or anything. We both have a very good rapport. In fact, நிறைய எங்க ட்வீட் பண்ணுவாங்க எப்படின்னா வந்து
நீங்கள் எப்படி உங்களை ஆண்டின்னு கூப்பிடலாம். I said because she is my aunt, I can't call her mama, right? Because she's not my mother. My mother is my mother, and there can only be one mother for everybody, and she is my mother. So Radhika aunty is Radhika aunty only for me. But I equally respect them both, and I have nothing against them. And same thing with Ray. She's also had a different father, but right now her mother is married to my father, which makes him, and he's been an extremely good father to her. In fact, her wedding, everything was conducted by my father, and he has been an extremely good dad. So there's nothing wrong in taking people is like a barking dog seldom bite சொல்லுவாங்க. அவங்க வேலையே குறைச்சிட்டு இருக்குதான். அவங்க ஏதாச்சும் சொல்லிட்டு இருந்தா ஏன்னா அவங்க வேலை வெட்டி இல்ல. வேலை வெட்டி இருந்தா எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? சோ இந்த மாதிரி தான். அண்ட் ரீசன்ட் டைம்ஸ்ல நீங்க காஸ்டிங் கவுச் விஷயமாவும் ஓபன் அப் பண்ணிருந்தீங்க. சோ அது சம்பந்தமா காஸ்டிங் கவுச் தான் நான் சொன்ன விஷயம் தான். திங் நியூ டு சே. The thing is that there's always a choice in life. எப்பவுமே there's a choice. நீங்க எந்த சாய்ஸ் இருக்குதோ அது உங்க சாய்ஸ். Because you can say no or you can say yes and get what you want in a faster route, or you can say no like me and take the long route. It's a very long and tedious route, but stand by your principles and reach your goals. Do you think this can be rectified in the industry? Only if we learn to start saying no. Ella actors it's a unanimous thing. Because if one person says, for example, I'm approached for a role, they say you have to do certain things, I say no. They go to another girl, they say can you do these things, they say yes. So then till that's there, it's never going to happen. If unanimously everybody says no, then they'll start respecting women the way they should. So that has to happen. Very true. So adhu neengalo நிறைய other social causes ka react பண்றது and creating some kind of welfare இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இதுக்கெல்லாம் ஏதாவது particular reason இருக்கா? நீங்க பாதிக்கப்பட்டவங்கள பார்த்ததுனாலயா இல்ல நீங்க like I always keep saying that cinema is a very powerful medium. So அது நம்ம என்ன யூஸ் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. அது போக இப்போ நம்ம ஒரு சினிமா நடிகை இல்ல நடிகராக இருக்கும்போது when you open your mouth there are people to listen to you. You're almost as close as you are to politicians. So அப்போ இருக்கும்போது I wish, like when you ask me a question of why to talk to certain actors, I wish they would open their mouths, because the thing is that you're staying in a position of so much influence and you can influence so many people in the right way. So I would just request them to use their voices for all the right causes, and also the fact that I do things because I love to help people through me. If I can help somebody, I'll definitely do it. If it's in my means. Illana na illan sollidum. Try பண்ணவே இல்ல. So I don't give false hope. I don't believe in false hope. என்னால முடிஞ்சா yes என்னால முடியும்னு சொல்லி நான் பண்ணி கொடுப்பேன். லிட்டரலி பண்ணல இல்ல மனசு என்னால முடியாது சொல்லி கூட சொல்லிருக்கேன் கிட்ட. So whatever I can do. அண்ட் வரலட்சுமி அவர்களுக்கு எப்பவுமே இந்த ஒரு தைரியமா டப்பு டப்புன்னு பேசுறது எப்பவுமே பழக்கமா இருக்கு இல்லையா? அது என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஒன்று மாத்திக்கணும்னு, இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்னால எனக்கு இது இருக்கு அப்படிங்கிறது ஒன்று அது ஒரு பவராவோ இல்லை? அவங்க எப்பவுமே நினைக்கிறத சொல்லிடுவாங்க, யோசிக்கவும் மாட்டாங்க. நான் சொன்னா நீங்க அஃபண்ட் ஆகிறீங்க ஆயிக்கே, ஆனால் நான் சொல்கிறத சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் பேசி சால்வ் பண்ணிப்பாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் இஃப் ஷி திங்க் சம்திங் இஃப் யூ வாண்ட்ஸ் டெல் இட் ஷி வில் நாட் ஹோல்ட் இட் ஈவன் ஃபார் அ செகண்ட். எப்பவுமே எதுலேயுமே யோசிச்சு பேசுறது. It's not யோசிச்சு பேச. I feel that it's better to get out of my system. I don't harbor any negative thoughts or anything. So if I have a problem with it, நான் நேரா அவங்ககிட்ட சொல்லிட்டு தீர்த்துப்பேன். ஆனா அவங்க பின்னாடி போய் பேச வச்சலாம் நான் வச்சுக்க மாட்டேன். எனக்கு அதான் பிடிக்காது. And how helpful do you think? I don't know whether it's helpful or not helpful, but I'm not diplomatic. And whatever I feel, because I feel nowadays it's very rare to see people who are frank. Yeah, very because முன்னாடி அவ்வளோ அழகா பேசிட்டு போக அது பார்த்தா அதே ஆள் பின்னாடி போய் வேற எதுவும் கேமரா பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு பதில் நான் இது இருந்துட்டே போறேன், பரவாயில்ல. Very true. At least people know that okay, she says something, she means it. Hola! Your dream vacation to Bali starts from ₹22,999 only with GT Holidays. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML and data science and cyber security. GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.